அங்கே போய் அப்படி வச்சுட்டு போ. சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி. சார், நீங்க யாரு? நான் அவன் ஃப்ரெண்டு. உங்க பேரு? பேர் சொன்னா தான் கூப்பிடுவியா? ஆமா. என் பேரு பல்தேவ். முதலாளி பர்சனல் வேலையா குலுமனாலி போயிருக்காரு. வரதுக்கு 1 மாசம் ஆயிடும் சார். இதை முதல்ல சொல்றதுக்கு என்ன? இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? அவன் எப்போ வேணா வரட்டும். எனக்கு சொந்தமான 3 பெட்டியை நான் இங்கே வைக்கணும். அப்புறம் எனக்கு கை செலவுக்கு 1 லட்ச ரூபா பணம் வேணும். உடனே போய் ரெடி பண்ண போ. என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. திடீர்னு வந்து 1 லட்ச ரூபாய் பணம் கேக்குறீங்க? நான் எப்படி தர்றது? நீ புதுசு, அதான் என்ன உனக்கு தெரியல. நான் சுந்தரமூர்த்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் பிஸ்னஸ்க்கு பிள்ளையா சுழி போட்டதே நான் தான். நீ என்ன இவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசுறது அவனுக்கு தெரிஞ்சாலே ஒன்னா அவன் வேலையை விட்டு தூக்கிடுவான். சார், நீங்க யாரை வேணா இருந்துட்டு போங்க சார். உங்களை எப்படி நான் நம்புறது? ரொம்ப அழுத்தக்காரியா இருக்கியே. சரி, சுந்தரமூர்த்திக்கு ஃபோன் பண்ண, நானே பேசிக்கிறேன். உட்காருங்க. சார், ஃபோன் வெயிட்டிங்ல போகுது. மிஸ்டு கால் பார்த்துட்டு திரும்ப அவரே கூப்பிடுவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னை யாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதில்ல. சுந்தரமூர்த்தி வந்ததும் உனக்கு வேலை எல்லாம் பண்ணிடுறேன். ஜாக்கிரதை. ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? பின்ன நான் அவசரமா போனோம், என்ன வெயிட் பண்ண சொன்னா என்ன அர்த்தம்? அவன் லைன்ல கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. எனி ப்ராப்ளம்? வாங்க மாமா, வாங்க. என்ன லீலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. ஜெயந்திக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ் மாமா. தேங்க்ஸ்மா. என்ன மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்க போல? ஆமாம்மா. அம்மா, யார் இவரு? ரொம்ப மிரட்டிட்டு இருந்தாரு. இவரு ஓனரோட ஃப்ரெண்டு மாமா. ஓ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். நேத்து அண்ணியை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே மாமா. என்ன விஷயம்? அண்ணனை டைவர்ஸ் பண்ண போறதா அண்ணி பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொல்றீங்க மாமா? அண்ணன் மகாவோட யூஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. இனிமே திரும்ப வரமாட்டாரு. அதனால இனிமே அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. டைவர்ஸ் பண்ண போறேன்னு அண்ணி கோவமா பேசிட்டு இருந்தாங்க. மாமாவை பத்தியும் மகாவை பத்தியும் எனக்கும் தெரியும். ஆனா இந்த டைவர்ஸ் பத்தி அக்கா முடிவெடுத்தது எனக்கு தெரியாது மாமா. இந்த விவாகரத்து மட்டும் நடந்தா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அதுவும் இல்லாம ராஜலட்சுமி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானே, எப்படி இப்படியெல்லாம் நடந்துப்பாரு. அதான் பெரிய மர்மமா இருக்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அண்ணி தடாலடியா டைவர்ஸ் அதுன்னு முடிவு எடுக்கிறாங்களே. இப்போ நாம என்ன மாமா பண்ண முடியும்? நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா? நம்ம 2 பேரும் இளவரசி அன்னைக்கு ஏதாவது புத்திமதி சொல்லணும். அண்ணன்கிட்ட எப்படியாவது முயற்சி பண்ணி பேசி பார்க்கணும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் டைவர்ஸ் பத்தி யோசிச்சு பார்க்கணும். சரி மாமா, நான் அக்கா கிட்ட பேசுறேன். சரி, இதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். நான் கிளம்புறேன். சரி மாமா. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. உங்க பேர் என்ன? மீனாட்சி சுந்தரம். மீனாட்சி சுந்தரமா? கேள்விப்படாத பேரா இருக்கே. எனிவே, நைஸ் டு மீட் யூ. ஓகே லீலா, நான் கிளம்புறேன். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். வரேன். சார், நீங்க ஏன் போய் சொன்னீங்க?
அதானே? என் பேர் பல்தேவ். அப்புறம் ஏன் மீனாட்சி துரன் நான் சொல்லணும்? அதானே உன் கேள்வி? ஆமா சார். ரொம்ப ஷார்ப்பான பொண்ணுமா நீ. நான் ஊரா சுத்துறவன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் எனக்கு. எது வாயில வருதோ அந்த பேரை சொல்லிடுவேன். இல்லைன்னா இந்த உலகத்தை சமாளிக்க முடியாது. நான் பெரிய பணக்காரம்மா. என்கிட்ட உதவி கேட்டு எல்லாரும் ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. அவங்கள அவாய்ட் பண்றதுக்காகத்தான் என் வாய்க்கு அந்த பேரை சொல்றது. இருந்தாலும் ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட போய் சொல்லலாமா? அதை விடுமா. இளவரசி தங்கச்சியா நீ? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஊர்ல எத்தனையோ இளவரசி இருக்காங்க. எந்த இளவரசியை நீங்க சொல்றீங்க? மகா இண்டஸ்ட்ரீஸோட எம்டி இளவரசி. ஆமா, அவங்க தான் என் அக்கா. அவங்கள உங்களுக்கு தெரியுமா சார்? நல்லாவே தெரியுமே. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இளவரசியோட தங்கச்சி தான் நீன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டேனம்மா. அப்படியா சார்? ஆமாம்மா. நல்லவங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல என்னம்மா தப்பு? மகா இண்டஸ்ட்ரீஸை நஷ்டத்திலேருந்து காப்பாற்றி லாபகரமான தொழிலாக மாற்றிருக்கா. எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஊர் முழுக்க அவளை பற்றி தான் பேச்சுமா. சாரி கூப்பிடுறாரு. ம். ஹலோ சார். லீலா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. காலையிலேயே உங்களை தொந்தரவு பண்ணிட்டனோ? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சொல்லுமா, என்ன விஷயம்? சார், உங்க ஃப்ரெண்டு பல்தேவன் சொல்லி ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. ஓ அப்படியா? போன் அவர்கிட்ட கொடுமா. ஒரு நிமிஷம் சார், கொடுக்குறேன். என்னங்க சார்? ஹலோ சுந்தரமூர்த்தி. சொல்லுப்பா. நான் பல்தேவ் பேசுறேன்ப்பா. ஆமா ஆமா. சொல்லுப்பா, என்ன விஷயம்? திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? இங்க ஒரு 3 பார்சல் வச்சுட்டு போனோம். தாராளமா வச்சுட்டு போ. அப்புறம் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் வேணும்பா. 1 லட்சம் ரூபாயா? ஆமாப்பா. அவ்வளவு பணம் அங்க இருக்காது. செக்கா கொடுக்க சொல்லுப்பா. சரி, கொடுக்க சொல்றேன். ஓகே நான் அப்புறம் பேசுறேன்டா. சார், அவர் ஏதோ பார்சல் கொண்டு வந்திருக்காருமே, அத அங்க வச்சுட்டு போகட்டும். சரி, வைக்கட்டும் சார். அப்புறம் 1 லாக் செக் கொடுத்துருமா. செக்காவே கொடுத்துருவா? ஆமாமா. ஓகே சார். ஓகேமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்தாங்க செக். அப்புறம் அந்த பார்சலை யாரும் தொடக்கூடாது. அதை பற்றி யார்ட்டையும் பேசக்கூடாது. அதுக்கு நீ தான் பொறுப்பு. புரியுதா? ஹலோ, நான் எழுதியிருக்க மெடிசனை கொடுத்துருங்க. ஊசி எதுவும் போட வேணாம். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் டாக்டர். வாங்க முத்து. டாக்டர், எங்க அண்ணன் அன்னைக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட டெஸ்ட் ஒன்று எடுக்க சொன்னீங்க. என் அண்ணி வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் எடுக்க சொன்ன டெஸ்ட் தானே எடுத்தீங்க? ஆமா டாக்டர். கொடுங்க. சந்தேகமே இல்லாம உங்க அண்ணன் செல்வாதான் தீபாவோட குழந்தைக்கு அப்பான்னு இந்த லேப் ரிப்போர்ட் சொல்லுது. உங்க குடும்பத்தில் இருக்க குழப்பம் இப்ப தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர். ஒரு பெரிய குழப்பத்தை தீர்த்து வச்சிட்டீங்க. தீபா மேல ஏற்பட்டிருந்த பெரிய கலங்கத்தை தொடச்சிட்டீங்க. நான் வரேன் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். சொல்ல மறந்த ஷியாம், ஒரு முக்கியமான விஷயம். நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்கே இளவரசியோட தங்கச்சி லீலாவை பார்த்தேன். இளவரசிக்கு தங்கச்சி இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் அவளை சந்திச்சது கிடையாது. அந்த லீலா கொஞ்சம் உஷாரான பார்ட்டி மாதிரி தெரியுது. அவளை பார்க்க அவன் மாமா சண்முகம் வந்திருந்தான். அந்த சண்முகம் யாருன்னா அவன் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்.
அந்த சண்முகம் என் ஃப்ரெண்டு மாமா. இவங்க கிட்டலாம் நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன்ப்பா. மகாவோட சொத்து நம்ம கைக்கு வரதுக்கு முன்னாடி இவங்களால நமக்கு முட்டுக்கட்ட வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குப்பா. பார்க்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல மகாவோட சொத்து எந்த லெவல்ல இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். நிலமா எவ்வளவு இருக்கு, கம்பெனி ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு, கேஷ் எவ்வளவு இருக்கு, நகையா பேங்க் லாக்கர்ல எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும். அதுவும் இதெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு நமக்கு உடனே தெரிஞ்சாகணும். அப்பதான் உங்க தாத்தா வச்சுட்டு போன சொத்து வளர்ந்திருக்கா இல்ல அந்த மகா அந்த சொத்தை அழிச்சிருக்காளான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆமா ஷாம், உங்க அம்மா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ நான் என்ன செய்யணும்? மகாவோட சொத்தோட டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினலோ டூப்ளிகேட்டோ அது எங்க இருக்குன்னு தேடணும். அது அவ ஆஃபீஸில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், இல்லை பேங்க் லாக்கரில் கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒன்று விடாம ஜெராக்ஸ் எடுத்து நம்ம கையில் ஒரு காப்பி வச்சுக்கணும். மகா வேற இப்போ சுப்பிரமணியோட வெளிநாட்டில் இருக்கா, சொத்து இளவரசிக்கிட்ட இருக்கு. மகா நிச்சயம் பண நெருக்கடியில் இருப்பா. எந்த நிமிஷம் எதை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. நம்ம கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு ஜாக்கிரதையா விழிப்பா இருந்தாதான் அவ பிரச்சனை பண்ணும்போது நம்மளால தடுக்க முடியும். நாம அவளுக்கு புதுசு புதுசா பிரச்சனைகளை உருவாக்க முடியும். கவலைப்படாதீங்க மாமா, அதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை நான் உடனே தொடங்குறேன். நாம இழந்த சொத்தெல்லாம் அடையிற மாதிரி எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு கனவு வந்துச்சுப்பா. நீ கனவு கண்டுகிட்டே இரு, நாங்க காரியத்துல இறங்குறோம். பார்த்துமா, ரொம்ப தூங்கி எல்லாத்தையும் பகல் கனவாக்கிடாத. செல்வா, செல்வா, பிக்சர் ஆகி வைக்கிறது. வாடா முத்து. செல்வா எங்க? செல்வா, செல்வா, என்னடா? தீபா எங்க? தீபா, நீங்க போய் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, அதோட ரிப்போர்ட் வந்துருச்சு. டா பாரு. என்னன்னு சொல்லேண்டா? மா, தீபா வயித்துல வளர்ற குழந்தைக்கு செல்வா தான் அப்பா. ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடவுளே, நீ இருக்கிறேங்கிறத நிரூபிச்சிட்டேப்பா. இதைத்தாண்ட நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அண்ணே, இப்பயாவது உண்மையை ஒத்துக்கிறியா? இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன். ரிப்போர்ட்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு. தயவு செஞ்சு அப்படி அடிச்சுக்காதீங்கடா. பரிகார பூஜையில செஞ்ச கலாட்டாவே என் மனசை காயப்படுத்திருச்சு. அதுவே இன்னும் ஆறலடா. ஏன்டா அப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? நேத்து வரைக்கும் அவன் மனசால தான் அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் வாய் மட்டும் தான் அப்படி சொல்லுது. ஆனா மனசு அப்படி சொல்லல. அவன் சொல்ற வார்த்தை அவனே நம்பல. அது எனக்கு நல்லா தெரியும். இல்ல, அது வந்து டேய் செல்வா, நீ தப்பானவன் இல்ல, நீ பாதிக்கப்பட்டவன். என்னை விட ரொம்ப நல்லவன். நான் கொஞ்சம் சுயநலவாதி. சந்தியா கிடைக்காம போன வருத்தத்துல நீ மனசு உடைஞ்சு போயிட்ட. அதனாலதான் நீ இப்படிலாம் பேசுற. எனக்கு உன்னோட வழி புரியுது செல்வா. நீயும் காதல்ல தோத்தவன், நானும் காதல்ல தோத்தவன். ஆனா சில விஷயங்கள் நம்ம நினைச்சாலும் முடிவை மாத்த முடியாது செல்வா. நான் உன்னை அடிக்கிறதுனாலயோ இல்ல உன்னை கொல்றதுனாலயோ எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும்.
தயவு செஞ்சு தீபாவை ஏத்துக்கோ. அவ குழந்தைய ஏத்துக்கோ. அது உன் குழந்தை தான் செல்வா. அது மெடிக்கல் ரிப்போர்ட்டே சொல்லுதே. நீ குடிச்சிட்டு போய் அந்த தப்பை பண்ணிட்ட. அதை உன் மனசு வெளிப்படையா ஒத்துக்க வைக்கப்படுது. என் காதலி என் அண்ணன் பொண்டாட்டியா பார்த்தப்போ நானும் இப்படிதான் மொரட்டு பிடிவாதம் பிடிச்சேன். நீ கட்டின தாலியை அறுத்து எறிஞ்சிட்டு என் கையால தாலி கட்ட துடிச்சேன். ஆனா தீபா வயித்துல வளர்றது உன் குழந்தைன்னு தெரிஞ்சதும் என் முடிவை மாத்திக்கிட்டேன். நீயும் உன் மனசை மாத்திக்க முயற்சி பண்ணு செல்வா. பார் செல்வா, சந்தியா மேல நீ வச்சிருந்த புனிதமான காதலை யாரும் குறை சொல்லல. ஆனா சந்தியாவும் தீபாவும் உருவத்துல தான் வேற வேறையே தவிர அன்பு செலுத்துறதுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்கள செல்வா. உன் சந்தியா தான் இப்ப தீபாவை மாறி இருக்கா. சந்தியா கிட்ட நீ என்ன அன்பை எதிர்பார்த்தியோ அதை உன் தீபாவால நிச்சயம் உனக்கு கொடுக்க முடியும். அதுக்கு நீ தீபாவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். ப்ளீஸ் செல்வா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தீபாவை ஏத்துக்கோன ப்ளீஸ்ண்ண. தீபா ரொம்ப நல்லவன. அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பன்ற உண்மையை ஒத்துக்கிட்டு தீபாவோட சந்தோஷமா வாழணும்னு. அதுதான் இந்த முத்துவோட ஆசைன. ப்ளீஸ்ண்ண. என்னென்ன யோசிக்கிற? ப்ளீஸ்ண்ண. அண்ணா ப்ளீஸ்ண்ண, புரிஞ்சுக்கோண்ண. அடிச்சு பறிச்சு வாழ்ற வாழ்க்கையை விட விட்டு கொடுத்து வாழ்ற வாழ்க்கையில இருக்க சந்தோஷம் அதிகம் செல்வா. சந்தியாவோட காதலையும் தீபாவோட அன்பையும் ஒரே தராசில வச்சு பார்த்தனா 2மே சரிசமமா தான் இருக்கும். தீபாவை சந்தோஷமா வச்சுட்டு அவ கூட சந்தோஷமா வாழப்பாரு. இது உன் தம்பியோட அன்பான வேண்டுகோள் மட்டும் இல்ல, என்னோட இறுதி எச்சரிக்கையும் கூட. நான் வரேன். முத்து, எங்கடா போற? இது உன் வீடுடா, இங்கே இருக்கலாமேடா. உடைஞ்சு போன 2 உள்ளங்கள் ஒரே வீட்டில் இருக்க முடியாதுமா. நான் உங்களை விட்டு ஒரேடியா போறது இல்ல, கைவிட போறதும் இல்ல. அப்பப்ப வந்து தீபா சந்தோஷமா இருக்காளா, செல்வா அவளை நல்லா பாத்துக்கிறான்னு பார்த்துட்டு தான் போவேன். மற்றபடி என்னை பத்தி கவலைப்படாதம்மா, நான் வரேன். டேய் என்னடி செல்வா, செல்வா, கடவுளே, என் பையன் திருந்தி அவளை ஏத்துக்கணும்ப்பா. சார், மேடம் எங்க? மேடம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க சார். சரி போ. ஓகே சார்.
குட் ஈவினிங் சார். அறிவில்லை, உள்ள வரும்போது கவு தட்டு வரணும்னு மேனேஜ் தெரியாது. சாரி சார். ஆமாம், மேடம் இல்லையா? மீட்டிங் போயிருக்காங்க. ஓகே சார், இது மேடத்தோட பர்சனல் ரூம். இங்கே வந்து ட்ரா ஓப்பன் பண்ணி ஃபைல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஷட் அப். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத வேலையில் மூக்கு நுழைக்காத. போய. நான் எம்டி ஆகுறேன், அதுக்கப்புறம் உன்னெல்லாம் வச்சுக்கிறேன்டா.